ரீசெண்டாக ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கும்போதே அவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த ஸ்டூடெண்ட்டோட நல்லதுக்காக தான் நாங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறோம், படிக்க சொல்கிறோம். மற்ற படிக்கிற பசங்களை பார்த்தாச்சு அவங்க ரியலைஸ் பண்ணணும், அவங்கள பார்த்தாச்சு இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸ்டூடெண்ட் முன்னாடியே கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. யூனிசெஃப் உடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 60% ஆஃப் இந்தியன் டீன்ஸ் இந்த மாதிரி பேரண்டல் ப்ரெஷர் அண்ட் பேரண்ட்ஸ் பண்ணுற கம்பேரிசனை பார்த்து ஒரு ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறதுனால அவங்களோட செல்ஃப் ஒர்த் கொலாப்ஸ் ஆகிடும். அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான் வரும். அவங்க பண்ணுற ட்ரையுமே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த 3 விஷயத்த நீங்கள் செய்யுங்க. நம்பர் 1, ஆஸ்க். இன்னைக்கு நீ என்ன படிச்சேன்னு கேளுங்க, நீ என்ன மார்க் வாங்கின அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்பர் 2, அவங்க படிக்கும் போது போடுற எஃபர்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்க ரேங்க் வாங்கினா மட்டும் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. நம்பர் 3, டெய்லி உங்க குழந்தை கூட ஒரு 10 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை உட்கார்ந்து அவங்க பேசுறத, ஸ்கூல்ல நடந்ததை சொல்றத கேளுங்க. உங்க சைல்டு அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கே அவங்க மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இமோஷ்னலி ஸ்ட்ராங்கான கிட்ஸை ரைஸ் பண்ண முடியும்.